கட்சி வவுனியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றத்தில் நிர்வாகத்தை எப்படி அமைப்பது என்பது சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் சந்தித்து பேசியிருக்கிறோம். நாங்கள் இரண்டு கட்சிகளும் இணக்கப்பாட்டு கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது எந்தெந்த சபைகளில் அது டிபிஎன்ஏ இருந்தாலும் சரி, இலங்கை தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி, கூடிய ஆசனங்களை பெறுபவர்களுக்கு பெற்றவர்களுக்கு ஏனையவர்கள் ஆதரவளிப்பதாக நாங்கள் ஒரு உடன்பாடு எங்களுக்கு இடையிலே எட்டப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வவுனியா மாநகர சபையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி முழுமையான ஆதரவை வழங்கும். அதே போல ஏனைய சபைகள், வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை, வவுனியா வடக்கு தமிழ் பிரதேச சபை, வெங்குளச்செட்டிகுளம் பிரதேச சபை, இலங்கை தமிழரசு கட்சி இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியில் இலங்கை தமிழரசு கட்சி கூடிய ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்கிறதால இலங்கை தமிழரசு கட்சி ஏனைய 3 உள்ளூராட்சி மன்றங்களையும் ஆட்சி அமைப்பதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களுடைய பூரணமான ஆதரவை வழங்குவதாக நாங்கள் இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த இணக்கப்பாடு உள்ளூராட்சி மன்றத்தோடு மாத்திரம் முடிவடையாமல் தொடர வேணும் என்ற எல்லாற்ற விருப்பத்தின் சம்பந்தமாகவும் நாங்கள் இதில் கலந்துரையாடி இருப்போம். இந்த சேர்ந்து பயணிப்பது, எதிர்காலத்தில் சேர்ந்து பயணிப்பது சம்பந்தமாக நாங்கள் வவுனியாவில் ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதே வடகிழக்கு முழுவதும் அந்த இணக்கப்பாடு தொடர்வதற்காக இரண்டு கட்சிகளுடைய தலைமைகளும் இது சம்பந்தமாக பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவார்கள் என்று நாங்கள் எல்லாரும் மீது இருக்க எல்லாரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்லை, இப்போ எங்களுக்குள்ளுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு இணக்கப்பாடு இருக்கு. அது சின்ன பிரச்சனை. அதை நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி நாங்கள் அதை தீர்மானித்துக் கொள்வோம். நாங்கள் அவர்கள் மாத்திரமல்ல, நாங்கள் சில சுயேட்சை குழுக்களில் போட்டியிட்டு வென்றவர்களோடையும் நாங்கள் இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கோம். இது ஒரு தொங்கு நிலையில உள்ள ஆட்சியாக இல்லாமல் ஒரு பூரண பலம் கொண்ட முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு உள்ளூராட்சி மன்றமாக வவுனியாவில் இருக்கிற 4 உள்ளூராட்சி மன்றங்களும் இருக்க வேணும். அந்த வகையில நாங்கள் தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இலங்கை தமிழரசு கட்சியோடு ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிட்டு வந்த சுயேட்சை குழுக்கள் கட்சிகள் ஏனைய கட்சிகளோடும் நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாடு எங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வவுனியாவில் நாங்கள் 4 சபைகளிலேயும் நிச்சயமாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த பிரதி மேயர் அல்லது பிரதி தவிசாளர் பிரச்சனை எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அது சம்பந்தமாக நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அது நாங்கள் சபை அமைக்கிற நேரத்தில் அது பிரதி மேயர் அல்லது மேயர் அந்த விஷயங்கள் அன்றைய தினம் வெளிப்படுத்தப்படும். நாங்கள் இணைந்த வடக்கு கிழக்கு முழுவதிலும் இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இணைந்து பயணிப்போம். மாவட்டங்களில் வெவ்வேறு சுயேட்சை குழுக்கள் இருக்கிறது. வெவ்வேறு கட்சிகள் கூடிய ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். நாங்கள் கூடிய ஆசனங்களை பெற்ற இடங்களில் ஏற்கனவே அந்தந்த சுயேட்சை குழுக்கள் கட்சிகளோடும் வவுனியாவில் எப்படி பேசினோமோ அதை மாதிரி பேசியிருக்கிறோம். அதன்படியாக நாங்கள் கூடிய ஆசனங்களை பெற்ற அனைத்து இடங்கள்லையும் நாங்கள் ஆட்சி அமைக்கிறக்கூடிய வேலை திட்டம் நடந்து முடிஞ்சிருக்குது, நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ சில இடங்களில் எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்கிற இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வெளியில் இருக்கிற சுயேட்சை குழுவோ அல்லது வேறு கட்சிகளோ இருந்தால் கூட அவர்களுக்கு ஒரு நிபந்தனை ஒன்று இருக்கிறது. தங்களுக்கு ஆட்சி அமைக்க உதவி செய்ய வேண்டும் என்று அதோட பேசியிருக்கிறோம். இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வடகிழக்கு முழுவதும் நாங்கள் ஒன்றாக பயணிப்பது என்ற அந்த முடிவை எடுத்திருக்கோம். இப்போ நாங்கள் எது வேண்டாம் என்று எல்லாரும் இலங்கை மக்கள் யோசிக்கணுமோ, சர்வாதிகாரம் வேண்டாம், கடத்தல் வேண்டாம், கொல்ல வேண்டாம், கற்பழிப்பு வேண்டாம் என்றுதான் 3%
ஆசனங்களை பெற்று ஜேவிபிக்கு 42% கொண்டு வந்து இந்த மக்கள் திரும்பி விட்டுருந்தோம். இல்லை நாங்கள் 3% தான் போக போகிறோம்னா அது அவையோட பிரச்சனை. அவர் அப்படி சொல்லிக்கணும்னா அவையோட பிரச்சனை. மற்றது இப்போ நாங்கள் வடக்கு மாகாணத்தில் தமிழரசு கட்சியையோ இல்லை தமிழ் தேசிய கட்சியோ வச்சு செய்வோம் என்றால் அப்படின்னு சொல்லப்பட்டது. என்னத்தை வைக்க போகிறார், யாருக்கு செய்ய போகிறார், அந்த விஷயங்களை சொல்ல வேணும். என்றால் வச்சு செய்கிறதுக்கு வடக்கில் இடம் இல்லை. இதே ஸ்டைலில் ஜேவிபி அல்லது என்பிபி போகுமாக இருந்தால் நாங்கள் ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. மக்கள் முடிவே எடுப்பார். என்னோட தேர்தல் வரப்போகுது, மக்கள் சரியான முடிவு எடுப்பார். மற்றது என்னென்னா கிழக்கில் வந்து ஜேவிபி அல்லது நாட்டுக்கு சந்தித்தனதாக வடகிழக்கு தமிழ் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படி எங்களை திருப்பி பார்க்குறோம்னா அவங்க கட்டித்தனத்தை பாதிக்கும். வடகிழக்கில் அவர் கட்சிகளுக்கு இருக்காதுன்றதை நாங்கள் தான் உறுதியாக சொல்கிறோம். மக்கள் மீண்டும் நான் சொல்கிறேன், மக்கள் என்ன காரணத்துக்காக இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தனமோ அதே விஷயத்தை நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லிக்கணும்னா செய்வோம், செய்து பாருங்கோ. அதுக்கு நாங்களும் தயார், இதை வச்சு செய்து பார்ப்போம், யார் கூட செய்யறன்னு பார்க்கலாம். ஆனால் மக்கள் அடுத்த தேர்தலில் இதே போக்கில் ஜேவிபி போகமாக இருந்தால் மக்கள் சரியான முடிவு எடுப்பார்கள். இலங்கை தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விட்டதாக நான் அறியவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஓகே, இலங்கை தமிழரசு கட்சிக்கு அப்படியான ஒரு அழைப்பு விடுக்கப்படவில்லை. நாங்கள் ஏற்கனவே எதிர்கட்சியில் ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் எல்லா பொது விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்கு எதிர்கட்சியாக சேர்ந்து பயணிக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு பேச்சுவார்த்தை வந்தால் அதை பற்றி கட்சி தலைமை முடிவெடுக்கும். எமக்கோ தமிழ் தேசிய கட்சிகளுக்கோ வைத்து செய்வதற்கு வடக்கில் தேசிய மக்கள் சக்திக்கு இடமில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்தார். வவுனியா உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையிலான கலந்துரையாடல் வவுனியாவில் இடம்பெற்றது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் அவ்வாறு தெரிவித்தார். ಮುಂದಿನಿಗೆ ಅದು ಬರ್ತಾಯಿದೆ. நெடுந்தீவு குமுதினி படுகொலையின் 40வது ஆண்டு நினைவேந்தல் நெடுந்தீவு மாவெளி துறைமுகத்தில் அமைந்துள்ள குமுதினி படுகொலை நினைவு தூபியில் நடைபெற்றது. நினைவேந்தலில் பொதுச் சுடர் ஏற்றப்பட்டு நினைவு தூபிக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு நினைவுச் சுடர்கள் ஏற்றப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டு அஞ்சலி உணர்வெழுச்சியுடன் நடைபெற்றது. முள்ளிவாய்க்கால் நினைவுகளை சுமந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் உயிரிழந்தவர்கள் நினைவாக மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. 1985 ஆண்டு நெடுந்தீவு மாவெளி துறைமுகத்தில் இருந்து புங்குடுதீவு குறிகட்டுவான் நோக்கி குமுதினி படகில் மக்கள் பயணித்த போது கடற்படையினரால் குழந்தை பெண்கள் அடங்கலாக 36 பேர் நடுக்கடலில் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். நினைவேந்தல் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், நெடுந்தீவு பங்குத்தங்கை உள்ளிட்ட மத தலைவர்கள், உயிரிழந்தவர்களின் உறவுகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அரியாலை, செம்மணி, சிந்துபாதி மயானத்தில் மனித சிதிலங்கள் அவதானிக்கப்பட்ட பகுதிகளில் முதல் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. செம்மணி, சிந்துபாதி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள்ளிருந்து மனித எலும்பு சிதிலங்கள் அவதானிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி சம்பவ இடத்தில் நீதவான் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். இதன்போது மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்குட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அங்கு அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த பகுதிகளில் அளவீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன. தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது.
ஜாக்கெட் போட்டால் தான் இருக்கானா இதுக்கு ஜாக்கெட் இல்லை. இன்று செம்மணி சிந்து பாத்தி புதைகுழியில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுபடி யாழ்ப்பாண நீதவான் அவர்களின் தலைமையில் இன்று காலை 8 மணி அளவில் இந்த அகழ்வுப்பணி ஆரம்பிக்கப்பட்டது. டாக்டர் பிரணவன் அவர்களுடன் தொல்பொருள் திணைக்கள பேராசிரியர் ராஜ் தோமதவ அவர்களுடைய குழாம் இந்த அகழ்வுப்பணி ஆரம்பித்தது. முதலாவதாக கடல் மட்டத்திலிருந்து இந்த புதைகுழி எவ்வளவு தூரம் உயரம் இருக்கின்றது என்றும், மற்றது இந்த அகழ்வு பிரதேசத்தை அடையாளப்படுத்தப்பட்டு வரையப்பட்டது. தொடர்ந்து 3 மணியிலிருந்து இந்த அகழ்வுப்பணி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அதன் பிற்பாடு இந்த விடயங்கள் சம்பந்தமாக தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினுடைய சார்பில் அதனுடைய ஆணையாளர் நிராகரி மற்றும் நான் சட்டத்தரணி தற்போது நாங்கள் இந்த மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் நாங்கள் அவதானிப்பாளராக நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். குறிப்பாக இந்த மனித புதைகுழி சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் பல்வேறு மனித புதைகுழிகளுக்கும் காணாமல் போனவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடும் என்கின்ற ஊகத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த இணை செயற்பாடுகளில் நாங்கள் இணைந்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் கொக்குத்தொடுவாய், மன்னார், திருக்கேவிச்சரம் மற்றும் சர்வேசா உட்பட்ட பல்வேறு மனித புதைகுழி வழக்குகளில் நாங்கள் இணைந்து செயற்பட்டு வருகின்றோம். அந்த வகையில் இந்த மனித புதைகுழி வழக்கிலும் நாங்கள் எங்களுடைய அவதானிப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றோம். மேலதிகமாக மனித அவயங்கள் அல்லது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுமாக இருந்தால் அது தொடர்பான மேலதிகமான விளக்கங்களுக்கு நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும். அது தொடர்பான விடயப்பரப்புகளில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் தன்னுடைய தீவிரமான அக்கறைகளினை தொடர்ந்து செயற்படுத்தி கொண்டிருக்கும் அதனுடைய பிரிவுகளின் ஊடாக என்றதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த மனித புதைகுழி சம்பந்தமான அகழ்வு பணிகளுக்கான நிதி அமைச்சினால் தான் வழங்கப்படுகின்றது. அது தொடர்பான பரிந்துரைகளை நாங்கள் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் வழங்கி வருகின்றது. இந்த குறிப்பிட்ட நிதி கோரிக்கையும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தால் குறிக்கப்பட்டு குறிப்பிட்ட குழாமினரால் பாதுகாப்பு தயாரிக்கப்பட்டு அது வழங்கப்பட்டு ஏற்கனவே முதற்கட்டத்துக்கு தேவையான நிதி முற்றுமுழுதாக நீதிமன்றங்களுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தில் தமிழின படுகொலையை நினைவுகூறும் நினைவாயுதம் கண்காட்சி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வருகிறது. யாழ் பல்கலை பிரதான வளாகத்தில் நடைபெற்று வரும் இக்கண்காட்சி எதிர்வரும் 18ஆம் தேதி வரையில் நடைபெற உள்ளது. தமிழினம் பட்ட அவலங்களையும் சோகங்களையும் அடுத்த சந்ததியினருக்கு எடுத்து செல்லும் முகமாக இக்கண்காட்சி ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளதாகவும், பிள்ளைகள் அழைத்து வந்து கண்காட்சியை காண்பித்து தமிழினத்தின் அவலங்களை பெற்றோர் எடுத்து கூற வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது. வணக்கம். தேவரன் லைதர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். இன்றைக்கு நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 4வது நாளில் நின்று கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய இதயங்களை மிக கனமாக பிடித்து வைத்திருங்கள். உங்களுடைய சுவாசங்களுக்கு கொஞ்சம் சுவாசிக்க கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் நீங்கள் இன்று பார்க்க போகும் புகைப்படங்கள் வெறும் புகைப்படங்கள் மாத்திரம் கிடையாது. நீங்கள் பார்க்கின்ற காணொளிகள் வெறும் காணொளிகள் மாத்திரம் கிடையாது. இது இரத்தமும் சதையுமாக முள்ளிவாய்க்கால் மண்ணில் எம் தமிழினம் அனுபவித்த வேதனைகளும் துன்பங்களுமே இந்த புகைப்படங்களும் காணொளிகளும் பதாதைகளுமாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் 14ஆம் திகதி தொட்டு 18ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வரை எங்களுடைய இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட முன்றலில் கைலாசபத அரங்கிற்கு அருகில் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை கண்காட்சி நினைவாயுதம் என்ற பெயரினில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்வி சமூகத்தினால் இங்கே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கண்காட்சிக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாடசாலை மாணவர்களும் பொதுமக்களும் அது மட்டும் இல்லாமல் இளைஞர் யுவதிகளும் அணிதிரண்டு வருகை தந்து இந்த கண்காட்சியை வந்து பார்வையிடவும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். எங்களுடைய இனம்பட்ட வேதனைகளையும் வரலாறுகளையும் வேறு யாருமே சொல்ல முடியாது. நாங்கள் தான் ஏதாவது ஒரு வழியில் இந்த அடுத்த சந்ததிக்கு கடத்தி கொள்ள வேண்டும். அந்த வகையில் எங்களுடைய வரலாற்றை இனம்பட்ட படுகொலை வரலாற்றை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் மிகச்சிறிய ஒரு முயற்சியே இதுவாக இருக்கின்றது.
நன்றி. எமது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த முள்ளிவாய்க்கால் தமிழர் இன படுகொலைக்கான கண்காட்சியை இங்கு வந்து பார்வையிட்டு அனைவரும் எங்களுடைய இனத்திற்காக எமது தமிழர் வந்து தமிழ் ஈழத்திற்காக பாடுபட்ட எமது ஐநர்மார்கள் அக்காமார்கள் உயிர் தியாகங்கள் செய்த அந்த ஒரு வழி தியாகத்தினை இங்கு பார்வையிடுவதற்காக அனைத்து பாடசாலை மாணவர்களையும் தமிழ் இன உணர்வுடைய எமது தமிழ் ஈழத்திற்காக ரத்தம் சிந்தியவர்களை ஒரு கணம் நினைத்து பாருங்கள், ஒரு கணம் எண்ணி பாருங்கள். இங்கு வருகை தங்குவது மட்டுமல்லாமல் இதனை உங்களுடைய சந்ததியினருக்கு எதிர்காலத்தில் உங்களுக்காக எங்களுடைய தமிழ் இனத்திற்காக பாடுபட்ட எமது வரலாற்றை கடத்துவதுதான் எமது எண்ணம், எமது நோக்கம். அந்த வகையில் காலத்தின் கட்டாயத்தில் உள்ள எங்களுடைய இனத்தினுடைய அழிவை விளிம்பினை பாதுகாக்கும் எண்ணத்துடனும் எமக்கான தீர்வு கிடைக்கும் எண்ணத்திலும் நாங்கள் பயந்து கொண்டே இருக்கின்றோம். இனிவரும் சமுதாயத்தினருக்கும் இனிவரும் பல்கலைக்கழக மாணவர்களும் இதனை பின்தொடர்வார்கள் எனவும் இதனை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வார்கள் எனவும் நாங்கள் நம்புகின்றோம், எண்ணுகின்றோம். நன்றி.